Ladies and gentlemen, Sri Lanka is deeply embedded in the psyche of the Indian people and is an integral part of our folklore and common civilizational heritage. In fact, the Kalinga region of ancient India had special cultural and spiritual. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்திய ஜனாதிபதியோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்புகள், பாதுகாப்பு நிலவரங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ராப்போசன விருது வழங்கினார். ශ්‍රීලංකාව සහ ඉන්දියාව අතර බැඳී රාජතාන්ත්‍රිකත්වයේ සහ භූගෝලීය සමීපත්වයේ ඉක්මවා යනවා. අපගේ සම්බන්ධතාවයේ ශිෂ්ටාචාරවල වශයෙන් බැඳී තිබෙන අතර අන්‍යෝන්‍ය ගෞරවයේ සහයෝගිතාවේ සහ බෙදාහදා අනාගතයේ වගේ නිර්වචනය වේ. இதே நேரம் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வமாக விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று புதுடில்லியில் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலில் இந்தியாவின் தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி இலங்கையில் முதலீடு செய்யுமாறும் இந்திய தொழில் முனைவோரிடம் கோரிக்கை விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை விஸ்தரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகள் விருப்பம் தெரிவித்ததோடு அதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதாகவும் இலங்கை அரசாங்கம் உறுதியளித்தது.